ஹலோ கைஸ், இன்னைக்கு ஹை மார்ஷல் ஆர்ட்ஸ் மான்வாவோட எபிசோட் 23 தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ மறக்காம எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்துல நம்ம சூஹானை பத்தி தான் நியூஸ் மீடியான்னு எல்லா இடத்துலயும் பேச்சு. ஏன்னா நம்ம சூஹானு சீக்ரெட் நிலையத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடைஞ்சிருப்பான். அதுவும் யாருமே பண்ணாத மாதிரி ரெக்கார்டு எல்லாத்தையுமே உடைச்சிருப்பான். இது வரைக்கும் ஹிஸ்டரியில யாருமே அந்த மாதிரி விஷயத்த பண்ணவே இல்லையா. நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். சூஹான் சூஹான் அப்படின்னு ஒரு ஃபேன் பேசி ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சூஹானோட அங்கிள் ஆன்டி உங்க ரெண்டு பேருக்கும் அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். எங்க பையன் சூஹான் அப்படிதான், ரொம்ப சின்சியரா இருப்பான். அவனால முடிஞ்ச வரைக்கும் விஷயங்களை விட மாட்டான், ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கினே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பையன் சாங்கு அவங்கிட்ட போயிட்டு, ஆமா நான் வந்து கேள்விப்பட்டேன், நீங்க வந்து அந்த இடத்துல மயங்கி போயிட்டீங்களா, நம்ம சூஹான் தான் உங்களை காப்பாத்தினாராம், அதை பத்தி ஏதாச்சும் நீங்க பேசணுமா? இதை கேட்ட உடனே சாங்கு பயங்கரமா கடுப்பாகுது. போங்கடா அப்படின்னு பயங்கரமா கத்தி விட்டாராம். சூஹானுக்கு வராத ஸ்காலர்ஷிப்பே இல்ல, எல்லா இடத்துல இருந்தும் பயங்கரமா ஸ்காலர்ஷிப் மேல ஸ்காலர்ஷிப்பா வந்துகினே இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ கிட்ட தான் அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குல்ல. ட்ரெண்டிங் நியூஸா இருக்கிறதே நம்ம சூஹான் தான். நம்ம சூஹானுக்கு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்தோன்னே ஒரு மாதிரி அனோயிங்கா இருக்கு. சோ இத பத்தி நம்ம பாய் கிட்டயும் டியான் கிட்டயும் ஆளு சொல்லிருக்கான். அங்க பாயும், சூஹானு அந்த அளவுக்கு நீ கவலைப்பட வேணா, அவ்வளவுதான விஷயம், நாங்க பாத்துக்கிறோம். இதுக்கப்புறம் மீடியா உன்னோட ஃபேமிலியும் உன்னையும் அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. அப்புறம் என்ன டியானு, வா நம்ம அந்த விஷயத்த ஆரம்பிக்க போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம டியானு ஒரு மாதிரி ஏக்கத்தோட நம்ம ஹீரோ பாத்துக்கினே அங்க கேட்பாரு, இந்த மாதிரி உன்னால அந்த ஃபியூஷனு அந்த டெக்னிக்கை எனக்கு டீச் பண்ண முடியுமா? நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு, என்னடா இவரே இறங்கி வந்து இந்த அளவுக்கு கேட்கிறாருன்னு. நம்ம ஹீரோக்கு அவரு பண்ணாத விஷயம்னு இல்லவே இல்லை. நம்மளுக்கும் அவ்வளோ சந்தோஷம். சரி அவ்வளவுதான விஷயம், அதை எப்படி பண்ணும், அதுக்கான பாயிண்டர்ஸ் அதை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு நம்மளு ஹாஃப் அன் அவரா டீட்டெயிலா அதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம டியானு பாய் ரெண்டு பேருமே ரொம்ப ஆர்வமா அதை பாக்குறாங்க, ஒரு சின்ன குழந்தை மாதிரி. நம்ம பாயும் யோசிக்கிறாரு, ஆளி என்னதான் ஒரு ப்ரோட்டஜியாவும் ரொம்ப டேலண்டடாவும் இருந்தாலும் தனக்கு ஒண்டிதான் வச்சுக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கல. இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான். இந்த விஷயம் இவன் பண்ற விஷயத்தினாலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, இதனால ஹியூமனிட்டியே கண்டிப்பா மாறப்போகுது. அங்க பிரசிடென்ட்டுக்கும் புரியல. ஆமா என்ன இது, பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டரா இருக்கிற அவங்க வந்து நம்ம ஹீரோ கிட்ட அட்வைஸ கேக்குறாங்க. சரி ஏதோ ஒண்ணு, அவன் சொல்ற அந்த டெக்னிக்கும் நல்லா தான் பாருக்கு, என்கிட்டயும் விண்ட் அட்ரிபியூட் வந்திருக்கு, அதை கொஞ்சம் பயன்படுத்தி அவன் சொன்ன மாதிரி ஃபியூஸ் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு சைடு ட்ரை பண்றாங்க. இதே மாதிரி கிட்டத்தட்ட நைட் ஆயிடுது. நம்ம டியானு வெற்றிகரமா அதை கத்துக்கிறாரு. அட்ரிபியூட் ஃபியூஷன் அது பக்காவா ஆளுக்கு வந்து, ஆஹா இதை வச்சு என்னால பிடிஎல் இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டையே கொல்ல முடியும். நம்ம பாயம் சொல்லுவாரு, டியானு உன்னோட டேலண்ட் உண்மையிலேயே வேற லெவலுப்பா. நம்ம ஆளுக்கு புரியல இவருக்கிட்ட எப்படி டியூவல் அட்ரிபியூட் வந்துச்சுன்னு. அப்புறம் தான் நம்ம டியானு அங்க சொல்லுவாரு, ரீசெண்டா ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் மாதிரி இருக்கிற ஒரு பிராக்மெண்டா ஒரு அடைஞ்சிருப்பாரு, அதங்க நம்ம ஹீரோ அடைஞ்சானே அதே 7 கால்ட்ரான் பிராக்மெண்ட் அதுதான். அதனால வித்தியாசமா அவரோட இன்னொரு அட்ரிபியூட் அவருக்கு அன்லாக் ஆயிடுச்சு. அங்க இதை கேட்ட உடனே நம்ம ஆளுக்கு அங்க புரியுது, நீங்க பேசுறது அந்த கால்ட்ரான் 7 அட்ரிபியூட்டோட இருக்கிற அந்த பிராக்மெண்ட் அதுவா? அங்க இதை கேட்ட உடனே டியானுக்கு பயங்கர ஷாக்கு. ஆமா இத பத்தி உனக்கு எப்பரா தெரியும்? அது வந்து என்னன்னா, அந்த டிமானிக் கல்ட் கேங்க நான் ஹண்ட் பண்ணல, அவங்க 7 கால்ட்ரான் காட்ஸ் பிராக்மெண்ட் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்தை தான் தேர்ந்தாங்க. சோ அப்பதான் எனக்கு தெரிய வந்துச்சு. ஆனா நம்ம ஹீரோ யோசிக்கிறான், அது அடைஞ்சதும் நான் அப்சர்வ் பண்ண விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்ல வேணாம், இல்லன்னா அவ்வளவுதான் அத்தாரிட்டிஸ் வந்து என்கிட்ட கேட்கும் எங்கப்பா அது கொடுப்பான்னு. இதனால ஆளு மலிப்பி விட்டுறான், வெறுமா தெரியும்னு. அங்க நம்ம பாயம் வந்துட்டு, அப்படியாப்பா, ஏன்னா நாங்க எதுக்கு ரொம்ப ஆச்சரியமானோம்னா அதை பத்தி அவளுக்கும் யாருக்குமே தெரியாது, அது ஒரு டாப்பான சீக்ரெட் மாதிரி. ஆனா உன்ன மாதிரி ஒரு ஜீனியஸான பர்சனுக்கு இப்பயோ இல்ல எப்பயோ அது கண்டிப்பா தெரியதான் போகுது. அதனால அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. அந்த 7 காட்ஸ் கால்ட்ரான் பிராக்மெண்ட் இருக்குல்ல, அது ஒரிஜினலா ஒரு டிவைனான ஆர்டிஃபேக்ட். அது ரொம்ப பெருசா இருந்துச்சு ஸ்டார்டிங்ல. ஆனா ஒரு சில அன்னோனான ரீசனுக்கு அது தன்னைத்தானே எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த உலகம் முழுக்க கண்ணா பின்னான்னு ஒரு திசையில போச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பிராக்மெண்டா இருக்கிறது தான் இந்த 7 கால்ட்ரான் காட்ஸ் பிராக்மெண்ட். அதை அடையணும் சொல்லி இந்த உலகத்துல ஏகப்பட்ட ரேசஸ் வந்திருக்கு. டீமன்ஸ் வித்தியாசமான இனம், நம்ம பார்த்தோம்ல கல்ட்டு கும்பல், இந்த மாதிரி ஏகப்பட்ட இனம் வந்து ஹியூமன்ஸுக்கு இடையில இருக்க ஒரு பெரிய வாரம் ஏற்பட்டிருக்கும். இந்த ஏகப்பட்ட இனங்களுக்கும் அந்த விஷயத்த பத்தி தெரியும், அவங்களும் அதை அடையணும் அப்படின்னு சொல்லிதான் இந்த உலகம் முழுக்க அவங்க தேர்ந்து இருக்காங்க. சில பேரோட கையில 7 கால்ட்ரான் காட்ஸ் பிராக்மெண்ட் அது இருக்கு. அதனால நீ இதுக்கப்புறம் இன்னமும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம ஆளுக்கு புரியல, என்னது நான் எதுக்காக கேர்ஃபுல்லா இருக்கணும்? ஏன்னா எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாருமே பிராக்மெண்ட்டை தேடி போறாங்க, ஆனா அதுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? நம்ம டியானு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாரு, ஆக்சுவலா என்னன்னா இந்த காட்ஸ் பிராக்மெண்ட் இருக்குல்ல, இதை வச்சு நம்மளால ஆட்ரிபியூட்டை இன்னமும் அதிகமாக்க முடியும். சிம்பிளா எப்படி எனக்கு இப்போ ஒரு ஆட்ரிபியூட் 2 ஆச்சு அந்த மாதிரி, அப்புறம் எதுக்காக என்ன தேடி அவங்க வரணும்? ஏன்னா என் கிட்ட இருக்கிற ஆட்ரிபியூட் எல்லாமே நேச்சுரலா எனக்கு வந்தது, அதுக்கும் இந்த காட்ஸ் பிராக்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. நீ மக்கள்
மக்கள் கிட்ட சொன்னாலும் யாருமே இந்த விஷயத்த நம்ப மாட்டாங்க. ஏன்னா உன்னோட டேலண்ட் அது ரொம்ப அபாரமா இருக்கு. அதனால நாங்க என்ன டிசைட் பண்ணிருக்கோம்னா, ஏற்பட்டிருக்க இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க நீக்கணும்னு சொல்லி நாங்களே ஸ்டோரிஸ சொல்லலாம்னு இருக்கோம். ரீசெண்டா ஆக்சிடென்ட் எல்லாம் பார்ட்ஸ் ஃபிராக்மெண்ட்டை நீ கண்டுபிடிச்ச, அதுக்கப்புறமா எங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்ட அப்படின்னு நாங்க சொல்லிடலாம்னு இருக்கோம். அதனால பிரச்சனை எதுவும் வராது. இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லா இரு. ஓகே ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே நான் எல்லா விஷயத்தையும் கேட்கறேன். அங்க நம்ம பாயம் ஒன்ஸ் மேஜிக் சிட்டியோட அந்த யூனிவர்சிட்டிக்குள்ள போயிட்டாலே போதும். அதுக்கப்புறம் யாரை பத்தி நீ கவலைப்பட வேணாம். உன்னை யாராலையுமே தொட முடியாது. ஏன்னா அங்க இருக்கிற பிரின்சிபல் வந்து அந்த மாதிரி ஒரு பர்சன். நம்ம ஆளுக்கு புரியல அந்த பிரின்சிபலோட ஸ்ட்ரென்த் அது என்ன அந்த அளவுக்கு பயங்கரமா என்ன டியர் 9ல இருக்க ஒரு பர்சன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடியே அவரு கூட எனக்கும் அவருக்கும் சண்டை ஏற்பட்டுச்சு. இவன் என் காலையை உடைஞ்சு போற அளவுக்கு ஆச்சு தெரியுமா? அப்பனா நான் எதுக்கு பயப்படணும்? இந்த அளவுக்கு ஒரு பெரிய பேக்கிங் என் பின்னாடி இருக்கும் போது அந்த அளவுக்கு எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இருக்காது. சரி, அவரோட மனசை எப்படி வெல்ல முடியும் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா? நீ எதுக்கோ ஜாக்கிரதையா இருப்பா. ஏன்னா அப்படி பண்ண போய் உன் காலம் உடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விஷயம் உன்னால பண்ணா அவரோட அட்டென்ஷனை உன்னால இழுக்க முடியும். மேஜிக் சிட்டி லார்டோட சன்னு அவரை டிஃபீட் பண்ணா அவரோட அட்டென்ஷன் உன் மேல வரலாம். அந்த மாதிரி மெத்தட் பண்றது சரியா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணல. நீ அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒன்னும் இல்ல. வேற ஒரு பர்சன் இருக்கான், அவனை நீ பீட் பண்ணாலே வேலை முடிஞ்சது. மேஜிக் யூனிவர்சிட்டில ஒரு டோர்னமெண்ட் வந்து நடக்கும். அந்த டோர்னமெண்ட்ல பிரின்சிபலோட ரிலேட்டிவ் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கள பீட் பண்ண, அவ்வளவுதான். பீட் பண்ணிட்டாலே டெஃபினட்டா பிரின்சிபல் உன் மேல ஒரு பெரிய ஃபேவரை வந்து காட்டுவாரு. நான் கூட கேள்விப்பட்டேன் இந்த இயர் பிரின்சிபலோட கிரேட்டான கிராண்ட்சன் ஆளும் அந்த டோர்னமெண்ட்ல என்ரோல் ஆக போறான். அவனை ஒண்டி நீ பீட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான். அந்த கிராண்ட்சனை மறந்து போயிட்டு உன்னதான் அவரோட ஓன் கிராண்ட்சன் மாதிரி ட்ரீட் பண்ணுவாரு. அதனால உன்னோட பெஸ்ட்டை கொடுத்தாலே நீ போதும். அங்க ஒரு வகையில நம்ம ஆளுக்கு புரியுது, அவங்க வந்து அவங்களோட ரிவெஞ்சை கொடுக்கணும்ல. இதனால அங்க பேடான இன்டென்ஷனை லைட்டா நம்ம ஆளுக்கு அப்படியே பரப்புறாங்க. நான் தான் அந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, நான் கண்டிப்பா அவரோட கிரேட்டான கிராண்ட்சனை மீட் பண்ணா அவரு தெரிஞ்சுக்கணும், அவரு கூட ஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். நீங்க தான் தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. நான் ஒன்னும் பீட் பண்ணலாம் போறது இல்ல. சுஹானு, அப்படியா? எங்களுக்கு புரியுது, நீ ரொம்ப கைண்டானவப்பா. இதுக்கப்புறம் சீன் அப்படியே மேஜிக் சிட்டியோட அந்த யூனிவர்சிட்டியை நோக்கி வரும். அங்க அட்மிஷன் எடுக்கணும்னு சொல்லி அங்க இருக்கிற டைரக்டர் யாங் அவரும் அட்மிஷனை எத்தனை இருப்பாரு. ஏதோ இந்த வாட்டி அந்த அளவுக்கு பெரிய பெரிய ஜீனியஸ் எல்லாம் வர மாட்டாங்க அப்படின்னு தான் அவரு யோசிப்பாரு. ஆனா சடனா அதுல ஒரு பேரு வரும். அந்த பேருக்கு சைட்ல 35,500 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை பார்த்தோன்னே அவருக்கு அல்ல இல்ல, அம்மா என்ன இது, இவன் யாருப்பா? சீக்கிரம் சீக்கிரம் அந்த ஸ்டூடெண்ட் சுஹானு அவன் பேட்டில் பண்ண அந்த ஃபுட்டேஜ் ஆளோட பவர் எல்லாத்தையும் நான் பார்க்கணும், சீக்கிரமா கொண்டு வாங்க. அதை பார்த்து அவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோவால 3 attribute fusion அதை பண்ண முடியுது. அது ஒண்டி இல்ல, ஒரு ஜெயிண்டான பார்பேரியன் டிராகன் அது டியர் 4ல இருக்கு. ஆளு அந்த அளவுக்கு ஒரு பெரிய டிராகனை சும்மா வச்சு வாங்கியிருக்கான். அவன் ஒரு மனுஷன் தானா அப்படின்னு அவங்களுக்கு டவுட்டா இருக்கும். அதே மாதிரி அந்த கால்ரான் 7 காட்ஸ் ஃபிராக்மெண்ட் அதனால இவனோட ஆட்ரிபியூட் எல்லாமே பயங்கரமா பூஸ்டப் ஆயிருக்கு. எல்லா ஆட்ரிபியூட்லயும் 100க்கும் மேல அஃபினிட்டி ஆளுக்கு இருக்கு. இதெல்லாம் கேட்டவுடனே அங்க ரொம்ப ஒரு ஆச்சரியமா வராது. டப்புன்னு அவரு பிரின்சிபல் கிட்ட போயிட்டு நம்ம இப்பயே அந்த பையனை மீட் பண்ணணும், வாங்க போகலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அங்க பிரின்சிபலுக்கும் அந்த பையன் மேல இன்ட்ரெஸ்ட் வந்து வரும். அந்த அளவுக்கு ரஷ் பண்ண வேணாம், ஏன்னா நானே அந்த பையனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. நீங்க நோண்டி இல்ல, பெரிய பெரிய கையா இருக்கிற நிறைய பேர் அந்த பையனை அடையணும் அப்படின்னு சொல்லி அட் அ டைம்ல வெயிட் பண்ண இருக்காங்களாம். சரி, அந்த சுஹான் அந்த பையனுக்கு சில பல பிரச்சனையா இருக்கிற நிறைய பேர் வந்து இங்க இருக்காங்க. ஆளை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இங்க இருக்கிற ஆளுங்களை மொத்தமா நான் மூச்சு விட்டு வரேன். ஆனா பிரின்சிபல், நீங்க வந்து பிரச்சனையை உருவாக்குற மாதிரி எதுவும் பண்றாதீங்க. அட, நீ வந்து அந்த அளவுக்கு கவலைப்பட வேணாம். நான் கொல்ல போற ஆளுங்க நீ நினைக்கிற மாதிரி காம்படிஷனா இருக்கிற அந்த ஆளுங்க இல்ல, டிமானிக்கல்ட்டா இருக்கிற அந்த ஆளுங்க அவங்க தான். ஏன்னா நம்ம ஜீனியஸா அவங்க ஹண்ட் பண்ண எப்ப வேணாலும் சான்சஸ் இருக்கு. அதனால நான் மொத்தமா அவங்கள முச்சிடுறேன். ஓ அப்படியா, அப்போனா பிரச்சனை இல்ல. அட என்னப்பா, என்ன பிரச்சனை இல்ல, இப்போ நீயும் தான் என் கூட வரப்போற. ஐயோ பிரின்சிபல் வெயிட் பண்ணுங்க. ஆனா பிரின்சிபல் ரொம்ப வேகமா ஒரு ஜெட்டோட வேகத்துல அந்த இடத்தை விட்டு படு வேகமா அப்படியே மறைஞ்சு போறாரு. சீன் அப்படியே ஒரு குகையை நோக்கி வரும். அங்கதான் அந்த கல்ட்டு கும்பலோட கேங்கும் இருக்கு. அவங்களும் முக்கியமா நம்ம சூஹானை பத்தி தான் பேசின இருக்காங்க. நம்ம சூஹானு இப்போ மேஜிக்கல் அகாடமிக்கு தான் போலான்னு இருக்கானா. அதனால ஆளை ஃபர்ஸ்ட் நம்ம முடிக்கணும். ஏன்னா ஹெவன்லி காட் ரேசஸ்ல இருக்கிற அந்த ஆளுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நம்ம ஒன்ஸ் நம்ம சூஹானை முடிச்சிட்டா நம்மளுக்கு டிவைன் பிளட் கொடுப்பாங்க. அது மூலமா நம்மளாலையும் அவங்கள மாதிரி பவர் அடைய முடியுமா. அவ்வளவுதான். இதை கேட்டவனே எல்லாருக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயமா இருக்கே. ஆனா ஒரு விஷயம் இருக்கு, சில பல கிராண்ட் மாஸ்டர்ஸ் வந்து சூஹானை ப்ரொடெக்ட் பண்றாங்க. அதனால நம்ம சீக்கிரமா ஏதாச்சும் பண்ணணும், இல்லைன்னா அவ்வளவுதான் நிறையவே பிரச்சனை அதிகமாயிடும். அவ்வளவுதானே, டைம் இருக்கும் போதே சூஹானை முடிக்கணும். அதனால போலாம், இப்பயே நம்ம முடிக்கலாம். ஆனா இவங்களுக்கு தெரியல, பிரின்சிபலும் இப்போ இவங்க இருக்கிற அந்த ஏரியாக்கு தான் வந்திருக்காருன்னு. டைரக்டர் யாங்கும் அவங்க கேக்குறான், ஆமா பிரின்சிபல், உங்களுக்கு அந்த டிமானிக் கல்ட் ஆளுங்க எங்க இருக்காங்க அப்படின்னு தெரியுமா என்ன? இல்லப்பா,
எனக்கெல்லாம் அதை பத்தி தெரியாது. அப்புறம் எப்படி இன்வெஸ்டிகேட்டே பண்ணாம இந்த மாதிரி ஒரு பெரிய இடத்துல நீங்க அவங்கள தேட போறீங்க? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஜஸ்ட் நான் பண்ண போற இந்த விஷயத்த வீடியோட நான் இந்த இயருக்கான ப்ரொமோஷனல் வீடியோ நம்மளுக்கு வேணும்ல. ஏன்னா அப்பதான் அதை பார்த்து நிறைய பேர் வந்து ஜாயினும் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் பிரின்சிபல் அவரோட பவரை காட்ட ஆரம்பிக்க அவரோட கையில ஒரு பயங்கரமான எனர்ஜி கேதர் ஆகுது. உடனே அங்க வானத்துல அவரு கை மாதிரியே ஒரு மிகப்பெரிய கையும் உருவாகுது. அந்த கையோட ஃபோர்ஸோட அப்படியே கீழே அடிக்க அவ்வளவுதான் அந்த இடமே தரமட்டமா அழியுது. பிரஷரும் எல்லா இடத்துலயும் பரவும். அங்க பொந்துக்குள்ள இருக்கிற அந்த டிமானிக் ஆளுங்க அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. அவங்களும் கதறாங்க, ஐயோ என்ன ஆச்சு, எதுக்காக இப்படி ஷேக் ஆகுது. அங்க டைரக்டரே ரொம்ப ஷாக்கிங்கா இதை பாக்குறான். ஏன்னா பெரிய பெரிய டிஎட்டியே இந்த மாதிரி ஒரு பவரை பார்த்தாலே அவ்வளவுதான் தெரிச்சுக்கணும் ஓடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு ஒரு பவர். சீன் அப்படியே நம்ம சுஹானோட வீட்டை நோக்கி வரும். சுஹானுக்கு இப்போ கிஃப்ட் மேல கிஃப்ட் ஆகுது. இத்தனைக்கும் வெளியிலயும் ஏகப்பட்ட கிஃப்ட் வந்து இருக்கான். இதுல ஆன்டியும் வந்துட்டு, சுஹானு தெரியுமா உனக்காக வெரைட்டியா பெரிய பெரிய ஃபேமிலில இருந்து நிறைய பொண்ணுங்க டேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இன்விடேஷன்லாம் வந்திருக்கு, பாக்குறியா? இல்ல எனக்கு பெருசா அதுல இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப நான் ரொம்ப யங்கா தான் இருக்கேன். அதனால கல்டிவேஷன் அது மேல தான் என்னோட ஃபோக்கஸ் முழுமையா வைக்கலான்னு இருக்கேன். இப்பயே எனக்கான பார்ட்னரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசை இல்லை இப்போ. ஆமா நம்ம ஹாங் சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு அங்கிளும் அவங்க சொல்லுவாரு. ஆனா அங்கிள் சைட்ல வந்துட்டு, ஆனா நீ மேஜிக் சிட்டிக்கு போறனா நிறைய யங்கான ஜீனியஸான லேடிஸ் எல்லாருமே உனக்காக வழிவாங்க. அந்த பொண்ணுங்க எல்லாருமே பணக்காரங்களா இருப்பாங்க. கொஞ்சம் நீ அங்கேயும் பாரு. என்ன நம்ம ஆளுக்கு புரியல, என்ன இது அங்கிளே இப்படி சொல்றாருன்னு. அங்க இதனால ஆளு வந்து போறான். ஐயோ எனக்கு அதெல்லாம் வேணாம், நான் வந்து கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணும், அதனால நான் போறேன். டின்னர் டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. என்ன பாக்குறதுக்கு ரொம்ப அப்பாவியா இருக்கீங்க, ஆனா பண்ற வேலையெல்லாம் பாருங்க. நம்ம ஹாங்க நீங்க தான் கெடுக்கதே. ஹாங் வந்து கொஞ்சம் ஷையா இருக்கான், வேற எதுவும் இல்ல. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு ஸ்பிரிச்சுவல் பவர்ல எல்லா பாயிண்ட்ஸையும் அங்க போடுவான். இதனால ஸ்பிரிச்சுவல் பவரும் அப்படியே அதிகமாகுது. இப்ப அதனால பெரிய அளவுல அந்த சைக்கிக் பவரை பயன்படுத்த முடியுது. ஒரு ஷீல்டையும் ஆளால கிரியேட் பண்ண முடியுது. அந்த ஷீல்டு எந்த அளவுக்கு பவரா இருக்குன்னு அவனோட பஞ்சை வச்சு டெஸ்ட் பண்றான். ஆனா ஷீல்டு ஒரே பஞ்சில சுக்குநூறா நொறுங்கி போகுது. பரவாயில்ல, இந்த ஷீல்டு ஸ்டார்டிங்ல அந்த அளவுக்கு பவரா இல்ல, ஆனா இப்போ இது 30% பவரை தாங்குற அளவுக்கு இது ஸ்ட்ராங்கா இருக்கு. ஃபியூச்சர்ல நிறைய பேர் குரூப்பா என்ன அட்டாக் பண்ண வந்தா என்னதான் அவங்க டியர் 3லயே இருந்தாலும் அவங்களால என்ன அவ்வளவு சீக்கிரத்துல அங்க தொட முடியாது. இதை வச்சு அசால்ட்டா என்னால ஹேண்டில் பண்ண முடியும். மீதி இருக்க பாயிண்ட்ஸ் எல்லாமே ஓலாட் பாடி அது மேல ஆளு போடுறான். அங்க உடம்பும் செம்ம பெருசாவும் அங்க ஓலாட் பாடியும் 36%க்கு வருது. பரவாயில்ல, இது உண்மையிலேயே வேற லெவலு. என்னோட பாடி இப்ப எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா என்னோட ஒரு முழு பஞ்சால டியர் 4ல இருக்க ஒரு மார்ஷல் ஆர்டிஸ்டையே என்னால கொல்ல முடியும். அங்க அங்கிளும் ஆன்டியும் சாப்பிடுறதுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. இதனால நம்மளும் அங்க போறான். இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. காலையிலேயே யாரோ ஒருத்தங்க போன் பண்றாங்க. ஆமா, ஹலோ யாரு? அட சுஹானு, ஹெல்ப்பானு பார்த்தா நம்ம பிரின்சிபல் தான். என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி பயந்து போன மாதிரியும் ஹெல்ப்புக்கும் ஒரு கேக்குறாரு. சீக்கிரம்டா சுஹானு, நிலைமை மோசமா இருக்கு, வந்து காப்பாத்து. இப்பதான் அங்க என்ன ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது. இம்பீரியல் கேபிட்டல் சிட்டியோட யூனிவர்சிட்டி அங்கல இருந்து ஒரு லேடி வந்திருக்காங்க. அவங்க தான் அகாடமியோட ஒரு ஓனர். அவங்களுக்கு என்னன்னா அந்த இம்பீரியல் யூனிவர்சிட்டிக்கு நம்ம சுஹான் வரணும். இன்னொரு சைடு நம்ம மேஜிக் சிட்டியோட அந்த மேனேஜர் அவரும் அங்க வந்திருப்பாரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பெரிய சண்டையும் ஏற்பட்டிருக்கும். அதான் இவங்க ரெண்டு பேரோட மூஞ்சும் இப்படி வீங்கி இருக்கு. அதுக்காக தான் நம்ம ஸ்கூலோட பிரின்சிபல் வர சொல்லியிருப்பாரு. நம்ம சுஹானும் அங்க வந்துட்டான். சுஹானுக்கு புரியுது இந்த மாதிரி நான் வேணும்னு சொல்லி தான் இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உடனே நம்ம சுஹானை இம்பீரியல் கேபிட்டல் சிட்டிக்கு வர வைக்கணும்ல. இதனால அந்த லேடியும், சுஹான் நீ இம்பீரியல் கேபிட்டல் சிட்டில இருக்கிற அந்த யூனிவர்சிட்டிக்கு வந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஏ ரேங்க்ல இருக்கிற அல்டிமேட் குவாலிட்டியில இருக்க ரிசோர்சஸ் எல்லாமே உனக்கு கிடைக்கும். அது பத்தாதுன்னு எல்லாத்துலயும் உனக்கு 50% டிஸ்கவுண்ட் வந்து இருக்கும். அங்க உனக்குன்னு தனியா ஒரு கிராண்ட் மாஸ்டரியே அரேஞ்ச் பண்றேன். உன்னோட பிராக்டிக்ஸுக்கு என்ன வேணுமோ என்ன வேணா கேளு, எல்லாமே உனக்கு ஃப்ரீ தான். 30 மில்லியன் அடிஷனா நான் உனக்கு கேஷையும் தரேன். பிரின்சிபலுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன இது அன்லிமிட்டடான ஃப்ரீயான ரிசோர்சஸா? இவங்க எந்த விஷயத்த பத்தியும் யோசிக்காம நம்ம சுஹான் மேல உண்டி தட்ட 1 பில்லியனுக்கும் மேல ஒரு வருஷத்துக்கு அவங்க செலவு பண்றாங்க. சுஹானு நீ என்ன சொல்ற? இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் மேஜிக் யூனிவர்சிட்டில அங்க கிடைக்குமான்னு கேட்டா கிடைக்க வாய்ப்பே இல்ல, வேற எங்கேயுமே கிடைக்காதுப்பா. அங்க மேஜிக் யூனிவர்சிட்டியோட டைரக்டரும் எங்களால அப்படி பண்ண முடியாது. நியூவா வர எல்லாருக்குமே எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடைக்குமோ அந்த அளவுக்கு தான் ஈக்குவலா எங்களால கொடுக்க முடியும். 10 மில்லியன் ரிசோர்சஸ் ஒரு இயருக்கு பர் பர்சனுக்கு எங்களால கொடுக்க முடியும். அதுக்கு மேல ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட எபிலிட்டி மேல தான் ரிலே ஆகுற மாதிரி இருக்கும். இதை கேட்ட உடனே அந்த லேடிக்கா அவ்வளவு சந்தோஷம். மேஜிக் யூனிவர்சிட்டியே ஒரு பிச்சைக்கார யூனிவர்சிட்டி, அதால அவ்வளவுதான் பண்ண முடியும். சுஹானு கண்டிப்பா எங்க சைடு தான் வருவான். சுஹான் இதுலயே உனக்கு தெரிய வேணாவா யாரு கேட்ட நீ இருக்கணும்னு? நான் யாரை தேர்ந்தெடுக்க போறேன்னா மேஜிக் யூனிவர்சிட்டிக்கு தான் நான் போகலான்னு இருக்கேன். இதை கேட்கிற அந்த லேடி ஸ்டார்டிங்ல என்ன யோசிப்பானா, இம்பீரியல் யூனிவர்சிட்டியை தான் ஆளு தேர்ந்தெடுத்திருக்கான், பரவாயில்லையே உனக்கு டிசிஷனை எப்படி எடுக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸ் ஆகும், என்னது மேஜிக்கல் யூனிவர்சிட்டியா? தம்பி நீ என்ன சொன்ன? நான் மேஜிக்கல் மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கு தான் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்னதான் அங்க ரிசோர்சஸ் ரொம்ப கம்மியா தான்
இருந்தாலும் அங்க கத்துக்க ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஸ்டில் நம்மளாம் நிறைய விஷயத்த கத்துக்கினாதான் அது நல்ல விஷயமா இருக்கும். மேனேஜருக்கு அவ்வளவு சந்தோஷம். பாத்தீங்களா, பெரிய பெரிய ஜீனியஸ் எங்க யூனிவர்சிட்டியை தான் அங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. டைரக்டர் கிட்ட அந்த அளவுக்கு அவங்களால பேச முடியல. சுஹான் கிட்ட வந்துட்டு, நீ என்னப்பா எங்க ஆஃபரை கன்சிடர் பண்ண மாட்டியா? நம்ம கன்சிடர் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ரிசோர்சஸ் வேற எங்கேயுமே கிடைக்காது. நல்ல விஷயம் தான், இருந்தாலும் நான் மேஜிக் யூனிவர்சிட்டிக்கு தான் போலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அங்க இதனால அவங்களுக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஆனா ஒண்ணுமே அங்க பண்ண முடியல. வா சுஹானு, நீ உண்மையிலேயே ஒரு நல்ல டிசிஷனை எடுத்திருக்க. நாளைக்கே நம்ம போகலாம், பிரச்சனையே இல்ல. என்னது நாளைக்கே வா? இன்னும் சம்மர் வெக்கேஷன் வந்து ஓவர் ஆகலையே, செப்டம்பர் வரைக்கும் இருக்குல்ல. இல்ல, எங்க மேஜிக் யூனிவர்சிட்டியில இருக்கிற பசங்க அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்கப்பா. ஃபர்ஸ்ட் நாளே ஃப்ரெஷ்மேன் கிரேட் காம்படிஷன் ஏற்படும். அதுக்கு நீ தயாராக வேணாவா? எல்லாருமே அதுல முன்னிலையில இருக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதனால நீயும் மத்தவங்களுக்கு பின்னாடி இருக்க கூடாது. புரியுது. இதனால தான் அந்த யூனிவர்சிட்டி ரொம்ப பயங்கரமான யூனிவர்சிட்டியா இருக்கு. அந்த லேடியும் போகும்போது புலம்பிக்கினே போறா, சுஹானு கண்டிப்பா நீ பண்ண வேலைக்கு ஃபியூச்சர்ல நீ ரெக்ரெட் பண்ண தான் போற. சுஹான் போனா போட்டோம், இந்த சிட்டில இன்னமும் ஒரு 3 ஜீனியஸான பசங்க இருக்காங்க. வேற யாரு? நம்ம வாங்கு, அந்த யானு, அந்த ஜிங்கு, இவங்க 3 பேர் தான். அவங்க கிட்ட போனாலும் அவங்களும் முடியவே முடியாது. நாங்க மேஜிக் மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கு தான் போறோம் அப்படின்னு மூஞ்சுக்கு எதிராக சொல்லிடுறாங்க. இதனால அவங்களுக்கு கடுப்பாவுது. இந்த சிட்டி இல்லைன்னா என்ன, இல்லாத பொல்லாத ஜீனியஸா என்ன, வேற சிட்டிக்கு போய் கேட்கலாம். வேற சிட்டில இருக்க ஜீனியஸான பசங்க கிட்ட போய் கேட்பாங்க. ஆனா அங்கேயும் நாங்க மேஜிக்கல் மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கு தான் போறோம். இது கேட்கிற அந்த லேடிக்கு ரொம்ப கடுப்பாவுது. இந்த பசங்களுக்கு மூளை குழம்பி போயிச்சா என்ன, அங்க எதுவுமே இல்ல, எல்லாமே ரொம்ப கம்மியா கிடைக்குது, அப்புறம் எதுக்காக அங்க போகணும்? சரி, இப்போ கடைசியா ஒரே ஒரு ஜீனியஸ் தான் இருக்கான், அந்த ஜாங்யாங். அந்த சிட்டில இருக்க அந்த சாங், அந்த பையன் தான். அதாங்க நம்ம ஹீரோ கூட வச்சு செஞ்சானே அந்த பையன் தான். அவன் கிட்ட போய் கேட்பாங்க. ஆனா மூஞ்சிக்கு நேரா சொல்லிடுறான், இல்ல நான் வந்து மேஜிக் மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கு தான் போலான்னு இருக்கேன். தம்பி தம்பி, என்னப்பா நீங்க சொல்றீங்க? உன்னோட பெரிய அண்ணன் பெரிய அக்கா இவங்க எல்லாம் இம்பீரியல் மார்ஷல் யூனிவர்சிட்டியில தான் இருக்காங்க, நீயும் அங்க வரலாம்ல. அவங்க இருக்காங்க, அதெல்லாம் ஓகே தான். ஆனா நான் இந்த சுஹானு, அவனை டிஃபீட் பண்ணணும். ஆளு மேஜிக் மார்ஷல் யூனிவர்சிட்டியில இருக்கான். அதுக்காக நானும் அவனை டிஃபீட் பண்ணும். டிஃபீட் பண்ணாம நான் விட மாட்டேன். அதுக்கப்புறம் எங்க ஃபேமிலிக்கு தெரியும் நான் தான் பெரிய ஆளு. எங்க அண்ணன் எங்க அக்கா அவங்க எல்லாம் என் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. இந்த காலத்து பசங்களுக்கு என்ன ஆச்சு? எல்லாருமே பைத்தியம் மட்டும் அந்த யூனிவர்சிட்டிக்கே போகணும். இதுக்கப்புறம் ட்ரெயின் வழியா ஆளு மேஜிக் சிட்டிக்கும் வந்து சேர்றான். ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் மேஜிக் சிட்டிக்கு நான் வரது. இது எனக்கு ஒரு புது சிட்டியா இருக்கு. நான் நர்வஸாவும் இருக்கேன். அங்க நியூவா வர பசங்களுக்காக சீனியர் பசங்க போர்டெல்லாம் வச்சுன்னு வெயிட் பண்ண இருப்பாங்க. என்ன ஹேண்ட் ரைட்டிங் கேவலமா இருக்கும். அங்க ஒரு பர்சனும் இருக்கான். பரவாயில்ல, என்னதான் ஹேண்ட் ரைட்டிங் அந்த அளவுக்கு நல்லா இல்லைனாலும் இது ஆஸ்டடிக்கா இருக்குப்பா. அவங்களுக்கு ஐடியாவே இல்ல, இவரு பாராட்டுறாரா இல்ல நம்மள கலாய்க்கிறாரா? நம்ம சுஹானோ அங்க வந்துட்டு, அதான் மேஜிக் மார்ஷல் யூனிவர்சிட்டிக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்டா இங்க வந்திருக்கேன். என்னோட பேரு சுஹானு. இப்பதான் இவரை பத்தி தெரியுது. இவரு தான் இந்த யூனிவர்சிட்டியோட ஒரு டாப் ஸ்கோரரா கரண்டா இருக்காரு. இவரோட பேரு பாய் செங் ஷாங். நம்ம செங் இல்ல ஷாங் அப்படின்னு ஷார்ட்டா சொல்லலாம். இதே மாதிரி யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸுக்கு அவங்க வராங்க. முன்னாடியே ஒரு போர்டும் இருக்கு. அது ஏரங் மெட்டீரியலால கிரியேட் செய்யப்பட்ட ஒரு போர்டு. ரொம்ப ரேர் அது. அதை அடினும் சொல்லி ஏகப்பட்ட ஆளுங்க வருவாங்க. ஆனா செக்யூரிட்டி தாத்தா கிட்ட அடி வாங்கிட்டு போறதுதான் மிச்சம். நம்ம ஆளு ரொம்ப ஆச்சரியமா வரான். அது அந்த அளவுக்கு ரேரான மெட்டீரியலா? அதே மாதிரி இங்க இருக்கிற செக்யூரிட்டி நான் யோசிக்கல அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாருன்னு. இதுக்கப்புறம் ஒரு கடைக்கு போயிட்டு ஆளு பிரேஸ்லெட்டையும் ஒரு புக்கையும் ஆளு வாங்குறான். அங்க எல்லாரோட கண்ணும் நம்ம செங் மேல் தான் இருக்கும். போற வழியில இப்பதான் ஒரு சொல்லுவாரு, கிட்டத்தட்ட உனக்கு இனிஷியலா ஸ்டார்டிங்ல 100 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். நீ விஆர் மாதிரி ஒரு வெர்ச்சுவலான ரியாலிட்டியில போயிட்டு நிறைய பேரை தோக்கடிக்கிற மாதிரி இருக்கும். தோக்கடிக்கிற மூலமா உனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். பாயிண்ட்ஸை வச்சுதான் அகாடமில நிறைய விஷயங்களை நீ வாங்குற மாதிரியும் இருக்கும். இந்த அகாடமியை பொறுத்த வரைக்கும் பாயிண்ட்ஸ் அதுதான் எல்லாமே. நம்ம ஹீரோ கிட்ட ஒரு சிஸ்டம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். சிஸ்டம்ல மார்ஷல் பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இங்க வெர்ச்சுவலா உனக்கு பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்குது. இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே ஒரு பெரிய பில்டிங் கிட்ட வராங்க. இங்கதான் நீ இதுக்கப்புறம் இருக்க போற. நீ ரொம்ப லக்கி, ஏன்னா உனக்கு ஒரு பெரிய வில்லாவும் தந்திருக்காங்க. ஆனா அதுக்குன்னு கேர்லெஸ்ஸா இருக்காது. ஏன்னா எல்லாமே உன் மேல தான் டிபெண்ட் ஆகும். ரொம்ப கேர்லெஸ்ஸா அந்த அளவுக்கு நீ ஸ்ட்ராங்கா இல்லனா கண்டிப்பா மத்தவங்க இந்த வில்லாவை பறிக்க வருவாங்க. என்னப்பா இது, இந்த ஸ்கூல்ல கேவலமா இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா? சொல்லி வாயமுல்ல நிறைய பேருக்கு அங்க கடுப்பாகும். என்னடா இது, அந்த பையனுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய வில்லாவா? இல்ல இல்ல, அது நம்மளுக்கு வேணும் அப்படின்னு நம்ம சுஹான பீட் பண்ணலாம் அப்படின்னு தான் அவங்க யோசிப்பாங்க. பசங்களுக்கு தெரியல நம்ம ஹீரோ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்ட்னு. அத்தனுடைய அவங்க மண்டெல்லாம் வீங்கி போய் கீழே கிடப்பாங்க. சோ இங்கே இந்த எபிசோடும் முடியுது. சோ பார்க்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சுஹான் இந்த அகாடமில என்ன பண்ண போறான்னு. இந்த அகாடமில ஏகப்பட்ட விஷயம் இதுக்கப்புறம் தான் ஏற்பட போது. எல்லாமே ரொம்ப செம்மையா இருக்கும். அதனால பொறுமையா வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் தான் சாப்டர்ஸ் வந்துச்சு, வந்த வரைக்கும் பார்த்தாச்சு. நெக்ஸ்டா என்ன மான்வா போடணும், இந்த ஓல்டு மான்வாலேயே சொல்லுங்க, அதையும் நான் போட்டுறேன். அது கூடவே நம்ம புதுசையும் பார்த்தலாம். அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி மூவியா போட்டிருக்கோம். மூவிக்கு அப்புறமா சில பல எபிசோட்ஸ் நான் போட்டிருப்பேன். மூவிக்கு அப்புறமா நான் சிங்கிளா போட்ட அந்த எபிசோட்ஸையும் இப்போ புதுசா ரிலீஸ் பண்ண போற அந்த எபிசோடையும் ஒரு 1.5 ஹவருக்கு ஏதோ நான் போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை
நீங்க பாக்குற மாதிரி இருந்தா அப்படியே பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ரீகேப் மாதிரியும் இருக்கும், அதே டைம்ல நீங்க மூவியை பார்த்த மாதிரியும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அதே மாதிரி லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.